இந்த கதையை 3 டிஃப்ரெண்ட் டைம்லைனில் சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து சின்ன பொண்ணு, இன்னொன்று ரிச் கேர்ள், இன்னொன்று சைக்கலாஜிக்கலாக எஃபெக்டான ஒரு பொண்ணு. ஃபஸ்ட்டு ரிச் கேர்ளுக்கு எங்கே பார்த்தாலும் பயமாக இருக்குங்க. யாரோ கண்ணுக்கு தெரிகிற மாதிரியும் நான் தன்னை கொலை பண்ண வர மாதிரியும் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்குங்க. அப்புறம் ஒரு சின்ன பொண்ணை காமிப்பாங்க. அவங்க அம்மா வந்து சாப்பிட்லன்னு சொல்லிட்டு பூச்சாண்டி வரான் சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி சாப்பிட வச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா அந்த பொண்ணு வந்து நான் என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும் என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிடாம அங்கே வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த 3 பொண்ணுங்களும் ஒரே பொண்ணுங்க தாங்க. ஹீரோயினுக்கு சின்ன வயசில் சொன்ன கதை ஆழ் மனசில் பதிஞ்சிச்சிங்க. அங்கே வளர வளர யார் யாரோ கண்ணுக்கு தெரியுறாங்க. அக்கா ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்னு அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. அப்போ தான் டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, இவங்க சைக்கலாஜிக்கலாக எஃபெக்ட் ஆகிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசில் சொன்ன கதை தாங்க இந்தளவு வந்து நிறுத்தியிருக்கு. ஆக்சுவலி இப்போ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தாங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் இப்படிலாம் தோணுதுன்னா, அவங்கள சுற்றி நடக்கிற விஷயத்தை எல்லாமே தன்னோட வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. திரும்ப டாக்டர் செக் பண்ண வராருங்க. அப்போ வந்து கேட்குறாரு, உங்களுக்கு யாருன்னா கண்ணுக்கு தெரியுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு என் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு அக்கா எல்லாருமே என் கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கத்துறாங்க பாருங்கள். அதோட படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க.